Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே அரசு பள்ளியில் சுகாதாரமற்ற குடிநீர் பருகியதால் மாணவிகள் அடுத்தடுத்து மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குண்டலப்புலியூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு வந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேர் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் 2 மாணவிகளை மட்டும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மற்ற 2 மாணவிகளை சிகிச்சைக்கு வெளியே அனுப்ப தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் மறுத்த நிலையில் தகவல் அறிந்து வந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பள்ளிக்கு வந்த மருத்துவ குழுவினர் மாணவர்களை பரிசோதித்த பின்னர் பள்ளியில் உள்ள சுகாதாரமற்ற குடிநீரால் மயக்கமடைந்ததாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோரும் பொதுமக்களும் இந்த கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். 2023-24 ஆண்டில் பாஜக பெற்ற நன்கொடை 83% அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் 2360 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற பாஜக கடந்த ஒரே ஆண்டில் 4340 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது. அதில் 591 கோடி விளம்பரத்திற்காக செலவிடப்பட்டதாக தெரிகிறது. நன்கொடைகளின் அடிப்படையில் காங்கிரஸ் பாஜகவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது. நன்கொடைகள் பங்களிப்புகள் 2022-2023 ஆண்டிலிருந்து 2023-2024 ஆண்டில் 320% அதிகரித்திருப்பதாக காட்டுகிறது. காங்கிரசின் தேர்தல் செலவு 619 கோடியாக அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டு 192 கோடியாக இருந்தது. தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளின் கட்டணத்தை அரசு அதிகரித்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகரில் மீண்டும் பேருந்துகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மினி பேருந்து புறப்படும் இடத்திலிருந்து முதல் 4 கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் வரை கட்டணமும் 6 கிலோமீட்டர் தூரம் வரை 5 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதிகளுக்கு 6 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த கட்டண விகிதம் வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அரசு அறிவித்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே மின் கட்டணம், சொத்து வரி என அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியிருப்பதால் மக்கள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் தற்போது மினி பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தியிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.